கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி குழு கரூர் வருகை தந்திருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், வணக்கம். இந்த கண்காணிக்குவதற்கான குழு வந்திருக்கு இல்லையா? இது யாருடைய தலைமையில வந்திருக்கு? எத்தனை பேர் இந்த குழுல இணைஞ்சிருக்காங்க? மேலும் விவரங்கள் என்ன மணிகண்டன்? வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், தாவேகா மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவானது தற்போது கரூர் வந்துள்ளது. இந்த குழுவில் IPS அதிகாரிகளான சுமித் சரண் மற்றும் சோனல் வி மிஸ்ரா ஆகியோரும் இணைந்துள்ளனர். தற்போது சுற்றுலா மாளிகைக்கு வருகை தந்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட SP ஜோஸ் தங்கியா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் நேற்றே மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் இந்த கண்காணிப்பு குழு, அந்த விசாரணையை கண்காணிக்க வருகை தந்துள்ள கண்காணிப்பு குழுவிடம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தேவையை கருதி மனுக்களை வழங்கலாம் என்று கூறிய நிலையில் தற்போது பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.